நீங்கள் எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை பார்த்து ரசிங்க. நீங்கள் சும்மா உட்கார்ந்துருந்தாலுமே உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருங்க. ஸோ எப்போவாவது சும்மா இருக்கீங்க, போர் அடிக்குது அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற விஷயத்தோட அழகை ரசிக்க ஆரம்பிங்க. நீங்கள் நினைக்கிற அழகோட கான்செப்டில் தான் அது இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது எப்படி இருந்தாலும் அதற்குள்ளே இருக்கிற அழகை தேடி கண்டுபிடிங்க. அதுதான் யூகன். அடுத்தது கிரி அப்படின்ற ஒரு கான்செப்ட். இது என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் சந்தோஷம் வேணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது உங்களை சுற்றி இருக்கிற நபர்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிறது மூலிமா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போ என் லைஃப்பில் நான் ரொம்ப சந்தோஷமாக இல்லை, ரொம்ப தனிமையாக உணர்றேன் அப்படின்னா உடனடியாக வெளியே போய் யாருக்காவது உதவ முடியுமான்னு பாருங்கள். அப்படிப்பட்ட உதவியை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து செஞ்சு வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்ன்றது ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் ஒரு சென்ஸ் ஆஃப் ஒர்த்தை அடைவீங்க அப்படின்னு சொல்லுது. அடுத்தது கொக்கோரோ அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த கொக்கோரோ அப்படின்னா நம்மளுடைய இதயம்னு சொல்லலாம், இல்லை நம்மளுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லலாம். நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும், எந்த வேலை செஞ்சாலும் அதை முழு மனதோடு செய்கிறோமா